அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் தயவு செய்து புரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உலக நல தொண்டன் மனோகரன் ஐயா அவர்கள் பயம் அப்படிங்கிற தலைப்புல சிந்தனை செய்ய இருக்காங்க. எல்லாரும் ஒரு 1 hour கிளாஸை ஆழ்ந்து கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக பயம் அப்படிங்கிற தலைப்புல சிந்தனை செய்யட்டுன்றோம். இந்த பயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்பாக இன்னைக்கு பயங்கிற தலைவர் பேசுன்னு சொல்லியாச்சு. இந்த பகவத்பாதை பழைய இதெல்லாம் புரட்டினப்ப அங்க ஒரு ஓஷோ அவர்கள் சிந்தனை அப்படின்னு அதுல பயம்னு கொடுத்துருந்தது. அதை படித்து பார்த்தேன். சரி, உடனடியாக இந்த வாரம் பயத்தை பத்தி பேசிடலாம் அப்படின்னு போட்டாச்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இந்த பயத்தை பத்தி பேசுறப்ப கொஞ்சம் பயம் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பய உணர்வு நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஆக பய உணர்வு இருந்ததுன்னா இன்னும் எப்படி பேசலாம், கரெக்டா பேசணும், நல்லா பேசணும் அப்படின்னு தோணும். ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டா, பயத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு பய உணர்வு வரவில்லை. ஏன்னா அது வந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும், வரல. ஏன்னா நம்முடைய கான்செப்ட் என்னன்னா, இது வரணும், இது வரக்கூடாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதான ஒரே கான்செப்ட். அது எப்படி இருந்தான்னா, என்ன மாதிரி இருந்தா என்ன மாதிரி உணர்வு வந்தா என்ன, அதை பத்தி கவலையே பட தேவையில்லை. இருக்கிறத ஏத்துக்கணும். அதனால வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, நன்றாக பேச வேண்டும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு 4 பேர் புரிந்து கொண்டார்கள் என்றால் அதுவே போதுமானது, வேற ஒன்றும் தேவையே கிடையாது. அதனால பயம் வரலன்னாலும் பரவாயில்ல, நம்ம பயத்தை பத்தி பேசிடலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க. இதுவரை அந்த பயம் வரல. அது எப்போது வரும் அப்படின்னு தெரியாது நமக்கு. இந்த ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் அந்த புக்கு எழுதியிருக்காரு. தமிழ்லையும் இருக்குது, யோகியின் சுயசரிதை அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல அவருடைய குருவை பற்றி சொல்லியிருக்கிறார். யுக்தேஸ்வரர்னு அவருடைய குரு பேரு. அவரை பற்றி அதை சொல்லியிருக்கிறாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்கிறாருன்னா, அந்த யுக்தேஸ்வரர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு வயது 5 இருக்கும்போது அவங்க அம்மா, ஏன்னா அவர் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணார், 5 வயதா இருக்கும்போது ரொம்ப வாழ்த்தனம் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அந்த பையனை ஒரு பயமுறுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல பேய் பிசாசு இருக்கு, அங்க போகாத அப்படின்னு பயமுறுத்துனாங்க. பையன் பயப்படட்டும்னு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, ஓடி போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட சொன்னாரு, அம்மா அந்த இடத்துல பேய் பிசாசு இருக்குன்னு சொன்னீங்க, போய் பார்த்தேன், ஒண்ணுமே காணோம், அடுத்த முறை வந்தா சொல்லுங்க, நான் போய் பார்க்கறேன் அப்படின்னாரு. அவங்க அம்மாவுக்கு சப்புன்னு போயிடுச்சு. ஏன்னா குழந்தைய பயமுறுத்துக்காக சொன்னார். ஆனால் அந்த குழந்தை என்ன செய்தது, அதை நேருக்கு நேர் போய் பார்த்தது. நேருக்கு நேர் போய் பார்த்த காரணத்தினால் அது ஒண்ணுமே இல்லைன்னு தெரிந்து கொண்டது. அந்த மாதிரி, அதாவது அந்த நேரத்துல அந்த குழந்தை பயந்திருந்தது என்றால், அந்த குழந்தைக்கு 50 வயதானாலும் சரி, அது ஒரு பய உணர்வோடு தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஆழமா பதிந்திருச்சுன்னா எத்தனை வயசால அந்த பய உணர்வு வரும். ஆனால் அவர் என்ன செய்தார், நேருக்கு நேர் போய் சந்தித்தார், பிரச்சனையே முடிஞ்சிருச்சுங்க. அதே போலதான் இந்த புரிதல்லையும் அதை கண்டு பயப்படாம நேருக்கு நேர் சந்தித்து
எல்லாமே புறத்துல பிரச்சனை. அந்த பிரச்சனை இப்படி ஆயிருமோன்னு தானே பயம் இருக்கு. அந்த பிரச்சனைய நேருக்கு நேர் இந்த அகத்துல எந்த மாரி உணர்வு வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, அத பற்றி எடுத்துக் கொள்ளாமல், அதை கவனத்திற்கு கொண்டு வராமல், அத திரும்ப நினைக்காமல், ஏனென்றால் அதனுடைய ஆயுள் அரை வினாடி தான். பயம் உள்ளிட்ட எந்த மாதிரி உணர்வுகள் ஏற்பட்டாலும் சரி, அதனுடைய ஆயுள் அரை வினாடி தான். அரை வினாடியிலே மறைந்துவிடும். அதனால புறத்துல அத நேருக்கு நேர் சந்திச்சுக்கலாம். கற்பனையாக நினைத்து அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இந்த மாரி ஆயிருமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. நேருக்கு நேர் சந்திச்சுட்டா அது எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். அது வெற்றியா, தோல்வியா எந்த மாரி வேணாலும் இருந்துக்கட்டும். அதனால அத நேருக்கு நேர் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை. நேருக்கு நேர் சந்திக்கிறதுன்னா பிரச்சனைய தான் சந்திக்கணும். இத பொறுத்தவரை பயத்த பொறுத்தவரை, பயம் போன்ற உணர்வுகளை பொறுத்தவரை, அதை மாற்றியமைப்பதற்கு நாம் எந்த விதமான முயற்சி எடுக்க தேவையில்லை. எந்த விதமான பொறுப்பும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அந்த பொறுப்பை நாம் எடுத்தோம் என்றால், அந்த பொறுப்பை சரியான முறையிலே நிறைவேற்ற முடியுமா என்றால் முடியாது. புறத்திலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது, ஒரு வேலை இருக்கின்றது, ஒரு பொறுப்பு இருக்கின்றது. சில வேலைய குடுக்குறாங்க. முன்னின்று நாம செய்றோம். அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாம். அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு அது முழுமையாக வெற்றிகரமாக செய்யக்கூடிய அந்த காலகட்டம் வரை நம்முடைய முழு பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே யோசனை செய்து பார்த்து பார்த்து செய்யலாம். ஆனால் அகத்தை பொறுத்தவரை அந்த மாரி பொறுப்பு எதுவும் எடுத்துக்கொள்ளக் கூடாது. காரணம் என்னவென்றால், அதை நம்மால் சரிப்படுத்த முடியவே முடியாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் முடியாது. ஆகவே எடுத்த எடுப்பினே இந்த சாதாரணமான புரிதலை புரிந்து கொண்டு, அகத்தை நாம் சீரமைக்க முடியாது. அந்த மனமே தன்னைத்தானே சீரமைத்துக் கொண்டுவிடும். அங்கு நமக்கு எந்த வேலையும் கிடையாது என்று புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், எந்த உணர்வுக்கும் பயப்படவே தேவையில்ல. எதுவுமே தேவையில்ல. அதாவது பயம் போன்றதுதான் எல்லா உணர்வுகளுமே. எல்லா உணர்வுகளுமே வந்து ஆயுள் அரை வினாடி தான். எதுக்கு பயத்த இப்ப எடுத்தோம்னா, மற்ற உணர்வுக்கும் இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்த வேற எந்த உணர்வு வந்தா கூட இது வந்து முன்னால வரும். கோபம் வருது. வேற யார்ட்டயாவது கோவம் வந்தா கூட பயம் வரும். ஒரு தீங்கான ஒரு எண்ணம் வருது. ஆக இத செஞ்சுட்டா என்ன பண்றது? பயம் வரும். சில இத வந்து செய்யணும். பயம் வரும். சில இது பிரசன்ட் பண்ணணும். பயம் வரும். ஆக புறத்துல எத்தனையோ நிகழ்ச்சிகள செய்ய வேண்டும் என்று நினைக்கும்போது, இந்த பய உணர்வு வந்து விடுகின்றது. ஆக்சுவலா இந்த பய உணர்வு எதற்காக நமக்கு வருகின்றது? அது மட்டும் அல்லாமல், நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் அத்துணையுமே இயற்கையால் படைக்கப்பட்டவை. மிக அற்புதமானது, மிக அழகானது, மிக அழகாக மனிதனிடத்திலே இருக்கின்ற மனதிற்கு அது கொடுத்திருக்கின்றது. அத்துணை உணர்வுகளுமே மனிதனுடைய நன்மைக்காக அது வருகின்றது. இதை மட்டும் சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வுகள் அத்துணையுமே நம்முடைய நன்மைக்காகத்தான் வருகின்றது. அது எதிரி கிடையாது. நம்முடைய நண்பன், நம்முடைய நண்பன். அது நமக்கு உதவி செய்ய தான் வருது. அதை புரிந்து கொள்ளாமல், அதை எதிர்த்து நின்று, அது சென்று விட வேண்டும் என்று அதனோடு கடுமையாக போராடினால் என்ன ஆகும்? ஒரு ஃப்ரெண்டு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தார்ன்னா, அவர தவறா புரிஞ்சுகிட்டா, அது எப்படி இருக்கும்? அத்துணை உணர்வுகளுமே அழகாக, இயற்கையாக மனிதனிடத்திலே அப்படியே மலர்கின்றது. இத புரிந்து கொள்ளாமல் உலகம் முழுவதும் மக்கள் அத்துணை பேருமே இந்த உணர்வுகளை சரிப்படுத்துவதற்கும், இத வந்து விட்டு செல்வதற்கும் கடுமையான ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீங்க எந்த அளவுக்கு போராட்டம் நடத்துறீங்களோ, அந்த அளவுக்கு அதிகமாகும். எந்த அளவுக்கு கடுமையா போராடுறீங்களோ, அந்த அளவிற்கு அது கடுமையாக போகவே போகாது. ஏனென்றால்,
அந்த முயற்சியின் காரணமாக, போராட்டத்தின் காரணமாக அந்த உணர்வுக்கு மாபெரும் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுப்பது நாம தான். அப்போது போவதற்கு சான்ஸே கிடையாது. இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வது? இந்த மிக சாதாரணமான எளிமையான அந்த உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது என்று புரிந்து கொண்டு அதை அப்படியே விட்டுவிட்டோம் என்றால், அப்படியே விடுவது என்றால் எப்படி விடுவது அப்படின்னு கேட்கக்கூடாது. என்னவென்றால், மொத்தமாக பார்த்தோம் என்றால் அந்த இடத்திலே நமக்கு வேலையே கிடையாது. அங்கே ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், அது வந்துட்டு மோதி அழகாக அரை வினாடியிலே ஓடுவதை ரொம்ப ரசிக்கலாம். அது ஒண்ணுமே இங்க பண்ணாது, ஒண்ணுமே பாதிக்காது. இதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. எதுவுமே செய்யாமலே அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இயற்கை அற்புதமாக அது வைத்திருக்கின்றது. அத புரிந்ததுக்கு பிறகு நமக்கு வேலையே கிடையாது அகத்தை பொறுத்தவரை அப்படின்னு நாம அப்படியே விட்டு விட்டோம் என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, அது மோதிட்டு அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் மோதிவிட்டு உடனடியாக அப்படியே மறைந்து அப்படியே நகர்ந்து செல்வதை பார்க்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இத்தனை நாளா எவ்வளவோ போராடி இருக்கிறோம், ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப ஒண்ணுமே செய்யவில்லை, எப்படி இது நகருது அப்படின்னு ஆச்சரியமா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இந்த புரிதலை, அதாவது என்ன புரிதல்னா, நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய தேவையில்லை, தானாகவே சரியாகிவிடும் என்று புரிந்து கொண்டால் போதுமானது. இந்த புரிதலை, அதாவது நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொண்டால் போதுமானது. இதை ஞாபகத்துல வைத்திருக்க தேவையில்லை. ஒரு தத்துவம் சொல்றாங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்க, அது மறக்காம இருக்கணும், திரும்ப திரும்ப சொல்லி இருக்கணும், திரும்ப திரும்ப வந்து அதை சங்கல்பம் பண்ணி வைத்திருக்கணும். இதை பொறுத்தவரை ரொம்ப ஜாலி. இதை நீங்க எந்த விதமான ஞாபகமே வைத்திருக்க தேவையில்லை. ஏனென்றால் அந்த புரிந்த கணத்திலேயே அந்த கணத்திலேயே இந்த மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிடுது, வேற பரிமாணத்துக்கு போய்விடுகின்றது. ஆகவே அது ரிட்டர்ன் ஆகவே ஆகாது. ஆக நமக்கு எந்த வேலையுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா, மனதை பொறுத்தவரை நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை, அப்படியே விட்டுவிட்டால் போதுமானது. என்னங்க இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? இந்த பயம் படுத்துற பாடு இருக்குது பார்த்தீங்களா? என்ன பயம் வருது தெரியுங்களா? பயம் எதற்காக வருகின்றது? முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நன்மைக்காக வருகின்றது. இருட்டுல நம்ம நைட்ல ஒரு இடத்துக்கு போலான்னு போறோம். அப்போ ஒரு எண்ணம் வருது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த மாரி எண்ணம் குடுக்குறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி, அங்க இருக்கிற இயல்புக்கு தகுந்த மாரி, அந்த அடிமன உணர்வுகளை கொடுக்கும். காட்டு பக்கம் போயிட்டு இருக்கோம். இருட்டு நேரம். இப்போது ஒரு எண்ணம் வருகின்றது. எந்த எண்ணம் வருகின்றது? இங்கே பாம்பு இருந்தால் என்ன செய்வது? அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்ட உடனேயே, ஏன்னா இங்க என்னென்னலாம் எண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பாட்டுக்கு குடுத்துக்கிட்டே இருக்குங்க உணர்வுகள. நம்ம அந்த எண்ணம், உணர்வு எல்லாம் ஒண்ணுதான் போட்டு குழப்பிக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் சிக்கலாயிருது. இப்ப புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், என்ன அப்படின்னா, அந்த எண்ணம் வந்த உடனேயே அந்த அடிமனம் பயங்கர உணர்வ குடுக்குது. பயம் எதுக்காக குடுக்குது? பயம் மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா என்ன ஆகும்? பயம் எதற்காக குடுக்கின்றது? பாம்பு இருந்தா ஜாக்கிரதையா போகணும் அப்படின்னு குடுக்குது. அப்ப என்ன பண்றான்? ஏதாவது லைட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா செல்ஃபோன்ல டார்ச் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு குச்சி எடுத்து தட்டிக்கிட்டே போலாம். இந்த அதிர்வை பார்த்து அங்க இருந்த பாம்பு இருந்தா ஓடிரும். வெளிச்சத்த பார்த்து ஓடிரும். ஆகவே அது இந்த மாரி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உணர்வு வந்தது. இந்த உணர்வை பயன்படுத்தி ஜாக்கிரதையாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டாம். இது ஒரு உதாரணம்.
இதே போல பல்வேறு உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த பயம் என்பது அனாவசியமானது. அந்த பயத்தை பயன்படுத்தி வெளிப்புறத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று அறிவை பயன்படுத்தி, இந்த பய உணர்வை பயன்படுத்தி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது சொன்னத, அந்த இண்டிகேஷன் கொடுத்தத, அந்த இயற்கை சிக்னல் கொடுத்தத பயன்படுத்தி வெளியில சரியான காரியத்தை செய்ய வேண்டும். ஆனால் இது என்னன்னா, இது எப்ப எந்த மாதிரி எண்ணம் வரும்னு தெரியாது. அங்கதான் பிரச்சனையே. நைட்டு தூங்கிட்டு இருக்கோம். நம்ம இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல 4வது மாடியில இருக்கோம். நைட்டு எழுந்தோம். பாத்ரூம் போகணும் தோணுது. போறோம். பாத்ரூம்ங்கிறது உணர்வு ஏற்படுது. அத போறோம். இப்ப ஒரு என்ன வருது? எப்ப எது வரும்னு தெரியாது. என்ன வருது? பாத்ரூம்ல பாம்பு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு வருது. இந்த அடிமனதுக்குலாம் எதுவுமே தெரியாதுங்க. அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது வேலை இங்க இருக்கிற எண்ணத்துக்கு எந்த மாரி உணர்வு குடுக்குமோ குடுத்துட்டு, அது பாட்டுக்கு சைலன்ட்டா இருக்கும். ஆனா, இந்த உணர்மனம் உணர்ந்துகிட்டு இத போயிட்டு எடுத்துக்கிட்டு பெருசா இது பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆச்சு? இந்த பாத்ரூம்ல இருந்தா என்ன பண்ண நினைத்த உடனேயே, ஆக்சுவலா எப்படி இருக்குமோ அதே போல உணர்வு வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? முன்ன ஜாக்கிரதையா இருந்ததுக்காக செயல் செஞ்சோம். இப்ப என்ன பண்ணலாம்? ஏன்னா பாத்ரூம்ல அது 4வது மாடியில பாம்பு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆகவே இது அடிமனம் அனாவசியமான உணர்வை கொடுத்து விட்டது. அந்த உணர்வு ஏன் கொடுத்ததுன்னா, என்ன ஏற்பட்டாலும் ஏற்பட்டது. என்ன ஏன் ஏற்படும் நமக்கு தெரியாது. அந்த எண்ணம் தானாக தோன்றி தானாக மறைந்துரும். அந்த எண்ணம் வர வேணாம் அதுவும் செய்ய தேவையில்ல. அந்த பயம் ஏற்பட்டாலும் இப்ப தேவைன்னா ஜாக்கிரதையா இருந்துக்கலாம். தேவையில்லை என்றால், அத கண்டுக்காம விட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து தூங்க வேண்டியதுதான். நிச்சயமா அங்க கிடையாது. இல்ல சந்தேகமே கிடையாது. அப்புறம் எதற்காக பயம் வருகின்றது? வரட்டும். நன்மைக்கு தான் வருது. ஏன்னா, ஒரு குழந்தை இருக்கு. குழந்தை ஒரு வீட்ல இருக்கு. தெரியாம ஒரு பாம்பு நுழைஞ்சுச்சு. நாம பார்த்துட்டோம். நமக்கு பயமா இருக்கு. ஆனா, குழந்தைக்கு அந்த சின்ன ஒரு 2 வயது குழந்தைக்கு, இது பாம்பு, இது கடிச்சா விஷம், இறந்துருவோம். இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா, அந்த மூளையில பதிவாகவில்ல. அது ஜாலியா போய் ஒரு விளையாட்டு பொம்மை மாரி பாம்ப போய் பிடிக்க ஆரம்பிச்சுரும். இதுல என்ன விஷயம் தெரியுங்களா? அதுக்கு பயமே அங்க ஏற்படல. அந்த உணர்வு கொடுக்கல. ஏன்னா, அது தெரியாதுல்ல. இன்னும் வளர வளர அறிவு வளர வளர படத்த பார்த்து, நம்ம சொல்றத வச்சு நம்ம பயமுறுத்தி, இதெல்லாம் இருக்கும்போது அங்க பதிவாயிரும். இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா என்ன தெரியுங்களா? ஆக்சுவலா இது நடந்ததுங்க. அந்த மாரி ஒரு குழந்தை இருக்கு. பாம்பு உள்ள போயிடுச்சு. பாம்பு சாதாரண பாம்பு இல்ல. நாகப்பாம்பு. படம் எடுத்து ஆடுது. இங்க வெளியிருந்து பார்க்குறவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆகா! குழந்தை என்ன பண்ணும்? இதுல என்ன தெரியுங்களா? அலையியக்க தத்துவத்துல, பாம்பு நம்மள பார்த்துன்னு வச்சுக்கங்களேன், பாம்ப பார்த்து நாம பயப்படுவோம். நம்மள பார்த்துட்டு பாம்பு பயப்படும். இந்த இடத்துல குழந்தை பயப்படல. பாம்பும் குழந்தைய பார்த்து பயப்படல. ஜாலியா அது போயிட்டு பக்கத்துல போயிட்டு அப்படியே ஓடி போயிருச்சு. எதுவுமே செய்யல. இந்த இடத்துல நாம டென்ஷன் ஆயி அத சரிப்படுத்தணும், குழந்தைய போய் தூக்கணும், பாம்ப விரட்டணும், அடிக்கணும் அப்படிலாம் நீங்க போனீங்கன்னா, இன்னும் சிக்கலா போயிரும். ஆனா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம அது போயிடுச்சு. ஆனால் நமக்கு எப்படி இருக்கும்? ஆகா! இதெல்லாம் இந்த இடத்துல வருமா? பயங்கரமான பயம். அச்சோ! வேற எதாவது நம்மள கடிச்சா கூட பரவால்ல. குழந்தைக்கு என்ன ஆகும்? அப்படின்னு பய உணர்வு ஏற்படும். இந்த இடத்துல அறிவ கொண்டு வேலை செய்யணும். எப்படி வேலை செய்யணும்? என்ன மாரி இருக்கணும்? அது எப்படி நெருங்குது? பயமே பயமே இருக்கக்கூடாதுன்னு பண்ணக்கூடாது. இங்க என்ன பண்ணணும்? எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு? குழந்தைய போய் அவசரமா தூக்க முடியுமா? ஒரு குச்சிய எடுத்து பாம்ப தள்ள முடியுமா? இல்லன்னா சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்கணுமா? சும்மா இருந்தா சும்மா இருக்கக்கூடாது. இது ஒரு உதாரணத்துக்காக. ஆனா, அந்த நேரத்துல, அந்த சூழ்நிலையில, இந்த பயமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்காம, அந்த பயத்தை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி, எப்படி குழந்தையை காப்பாத்துறது? அப்படின்னு நினைத்தோம்னா, அறிவு வேலை செய்யும். ஆனால்
அந்த பயம் ஏற்பட்டு, ஐயோ பயத்துல என் கையும் ஓடல, காலும் ஓடல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பயம் வரக்கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தோம். அதுக்கப்புறம் வேலையே முடிஞ்சிடும். இந்த இடத்துல அந்த பயத்தை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி, உணர்ச்சி வசப்படாம எப்படி குழந்தைய பாம்புகிட்ட இருந்து காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு, அறிவோடு செயல்பட்டா, இப்ப இயற்கை அழகாக இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கும். இப்படிதான் செய்யணும். தனியா ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்படிதாங்க செய்யணும் அப்படின்னு யாரும் யோசனை சொல்லி தர முடியாது. அந்த இடத்துல அந்த வீட்டோட அமைப்பு, அங்க சூழ்நிலை, குழந்தையோட நிலை, டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இயற்கை கொடுக்கும். இந்த இடத்துல மட்டும் அறிவை மட்டும் சரியா பயன்படுத்தி போனோம்னா நீங்க செஞ்சிடலாம். ஆனால் அச்சோ பயம் வந்துச்சு, ஐயோ ஒண்ணும் பண்ண முடியாது, ஐயோ என்னாச்சோ என்னாச்சோ அப்படின்னு பதறும் போது என்ன ஆகுது, உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. கத்த கூட முடியாது. பக்கத்து வீடு நம்மளால முடியல, பக்கத்து வீட்டு ஆளை கூட கூப்பிட முடியாம அசையாம நின்னா எப்படி இருக்கும்? இதுதான் பயத்துடைய வெளிப்பாடு. ஆனால் இந்த புரிதல் ஏற்பட்டாதான் புரியும். எல்லாருக்கும் இது புரிதல் ஏற்படாது. ஆக இந்த இடத்திலே பய உணர்வு ஏற்பட்டால் அதை கண்டிக்காம நம்ம அறிவு கொண்டு செயலை செய்யணும் அப்படிங்கிறது வேணுங்க. அப்படி பார்த்தா இயற்கையை பார்த்தோம்னா இந்த மாதிரி அழகாக அற்புதமாக எது வேணாலும் வரட்டுங்க, எந்த உணர்வு வேணாலும் வரட்டுங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இயற்கை அப்படி கொடுக்குதுங்க அந்த உணர்வை. நம்முடைய நன்மைக்காக, முற்றிலுமாக நம்முடைய நன்மைக்காகத்தான் அதை கொடுக்கின்றது. அது அப்படியே அந்த புரிதல் மட்டும் ஏற்பட்டு விட்டதென்றால், அப்படியே எப்படி சாதாரண மனிதனுக்கு எப்படி பிரச்சனை ஏற்படுமோ அதே போன்ற பிரச்சனை, அவனுக்கு என்ன மாதிரி மன உணர்வு ஏற்படுமோ அப்படியே மன உணர்வு. ஆனால் 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த புயல் ஏற்பட்டவர்களுக்கு அது மோதிட்டு அரை வினாடியில ஓடி போயிரும். 6 மாதம் ஓடி போயிரும். திரும்ப அது வரவே வராது. பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு என்னங்க பண்ணோம்? ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இதாங்க முக்கியமானது. நீங்க எதுவுமே செய்யக்கூடாதுங்க. ஆனால் ஏதாவது செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. எந்த இடத்துல முயற்சி செய்கின்றோமோ அது நிச்சயமாக சிக்கலை ஏற்படுத்திவிடும். ஆகவே பயத்தை அடிமைப்படுத்தி விட முடியாது. உங்க வீட்டுல இருக்கிற ஆளை பயமுறுத்தி, கோபப்படுத்தி அந்த ஆளை நீங்க அடிமைப்படுத்திடலாம். ஆனால் பயத்தை அடிமைப்படுத்த முடியாது. பயத்தை கொல்ல முடியாது. பயத்தை அடக்கி வைக்க முடியாது. அடக்கி வைக்கலாம். அடக்கி வச்சா ஒரு இன்னும் ரொம்ப அதிகமாகும். இதெல்லாம் செய்ய முடியாது. அதே போல இது போன்ற உணர்வுகள் அத்துணையுமே எதுன்னு கேட்டீங்கன்னா மாபெரும் எனர்ஜி. அற்புதமான எனர்ஜிங்க அது. எனர்ஜியை பயன்படுத்திவிட்டு அது வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை போக்குறதுக்கு முயற்சி பண்ணா எப்படி இருக்கும்? எப்படி எனர்ஜி? அதை விட இருக்கிறதுல மிக சூப்பரான எனர்ஜி பயம்தான். கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கோபங்கிற உணர்வு என்ன இருக்கு தெரியுங்களா? அதுவும் ஒரு எனர்ஜி. ஆனால் அந்த எனர்ஜி மூலமாக என்ன நடக்கும்னா, அந்த கோப உணர்வுக்கு உள்ளார வன்முறை அடங்கி இருக்கிறது. கோபம் வந்து விட்டதென்றால் வன்முறையாக என்ன வேணாலும் செய்வாங்க. அரை நிமிடத்துல, ஒரு நிமிஷத்துல சில பேர் கொலையே பண்ணிடுறாங்க. அப்புறமே ஒரு 10 வருஷம் போய் ஜெயில இருக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் அந்த உணர்வை புரிஞ்சிக்காம செய்த காரணத்தினால 10 வருஷமா போய் ஜெயில ஒவ்வொரு வினாடி கஷ்டப்பட்டாங்கன்னா என்னன்னு பாருங்க. அப்ப இந்த கோபங்கிறதுலாம் வன்முறை. அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல காமிக்க முடியவில்லை என்றால் அது வஞ்சமாக மாறுகின்றது. வஞ்சம் வந்து விட்டதென்றால் திரும்ப இவங்க நினைக்க அது ரினிவல் ஆகி அவங்க மேல இன்னும் வெறுப்பு அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு பாருங்க கண்டினியூஷன். ஆனா எடுப்பிலேயே அந்த கோபம் என்பது அது அதனுடைய உணர்வு அரை வினாடி தான். ஆகவே கோபத்தை ஆதரவு கொடுக்காம அதை எதிர்க்கவும் செய்யாம அப்படியே விட்டுவிட்டோம் என்றால், அதன் போக்கிலே விட்டுவிட்டோம் என்றால் ஓடி போயிடும். சில சமயத்துல கோபம் தேவைப்படும். ஏங்க மனிதனுக்கு தேவையில்லாத உணர்வு அது எதுக்குங்க கொடுக்குது? சில இடத்துல தேவைப்படும். சில இடத்துல வேலை நடக்கணும்.
அது காமிச்சாதான் நடக்கும். அதற்காக அது கொடுத்திருக்கின்றது. அப்படி பார்த்தா கோபம் கூட அந்த இடத்துல சில இடத்துல வன்முறையை உள்ளடக்கி இருக்கின்றது கோபம். ஆனால் பயத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி கிடையாது. பயத்தை மட்டும் அடக்காம, அடிமைப்படுத்தாம, எதுவுமே செய்யாம அதை வேணும்னா பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா விட்டுவிடலாம் என்ற உணர்வோடு நாம் அதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், இப்ப என்ன தெரியுங்களா? அது ஒரு எனர்ஜி தானே, ஒரு சக்தி தானே. அது என்ன பண்றோம், அந்த சக்தியை நாம் முடக்கிய காரணத்தினாலே அது நமக்கு அற்புதமான உடல் முழுவதும் அற்புதமான எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிச்சு. பாருங்க எப்படி பயத்தை பயன்படுத்தலாம் பாருங்க. அந்த கோபத்தை பயன்படுத்த, அந்த கோபங்கிற உணர்வுல கொஞ்சம் வன்முறை இருக்கு. ஆனா பயத்துல வன்முறையே கிடையாது. ஏன்? பயத்தின் காரணமா நம்ம ஏத்து போக மாட்டோம், செயல்ல ஈடுபட மாட்டோம். ஏன்னா பயம். ரவுடி ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தனை, பயம் வருது. எதுக்கு பயம் வருது? நம்ம போய் குறுக்க போனா என்ன, தடுத்தா என்ன, நம்மள அடிச்சிருவான்ல, நமக்கு சிக்கல் வந்துடும்ல. அது பயத்தை கொடுக்குது. இது மாதிரி எத்தனையோ சொல்லலாங்க. அப்போ பயங்கிறது ஒரு எனர்ஜி. ஆனால் அதை அதை அடக்காம வேற எதுவுமே செய்யாம, அது அதனுடைய ஆயுள் அரை வினாடி தான் அப்படின்னு புரிந்து கொண்டு பயத்தை எதிர்த்து போராடாம, நான் யார் தெரியுமா, பெரிய ஆளு, நான்லாம் எதுக்குமே பயப்பட மாட்டேங்க. அதெல்லாம் சும்மா வெளியே பேசலாம். மனிதன்னா எல்லாமும் இயற்கையை தான் செய்யும். நான்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் நான் எதற்கு பயப்பட மாட்டேங்கிற சொல்ற ஆளு. நிஜமாகவே நான் எதற்குமே பயப்பட மாட்டேன், உண்மையாகவே அவர் அந்த மாதிரி இருந்தாருன்னா, அவர் துணிச்சலாக பயங்கரமான தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். டவுட்டே கிடையாது. கண்டிப்பா தப்பு. பயமே இல்லையே. இது மாதிரி செஞ்சா யாருக்கு தெரிஞ்சா என்ன, நான் செய்வேன். மாட்டினாலும் பரவாயில்ல, நான் செய்வேன். இதெல்லாம் அந்த தைரியமான ஆளு. ஆக்சுவலா அது தைரியமா? தைரியமே கிடையாது. ஆனால் அந்த உணர்வு வந்துச்சுன்னா அந்த மாதிரி காரியத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. இவரு காந்தியடிகள் சொன்னார், நான் ரொம்ப ஷை டைப்பு, ரொம்ப பய உணர்வு கொண்டவன். ஆனா பிற்காலத்தை நான் பார்த்தப்ப இந்த பய உணர்வும் இந்த கூச்ச உணர்வும் நான் தப்பே செய்யாம இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்திருக்குது. ஏன்னா எக்கச்சக்கமா நான் தப்பு பண்றது எனக்கு சான்ஸ் கிடைச்சது. ஆனா அந்த கூச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக அந்த இறங்கி நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். அப்ப நான் தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு நான் அறிவை பயன்படுத்துறது கிடையாது. இந்த 2 என்கிட்ட இருக்கிற குணத்தின் காரணமாக நான் ரொம்ப தப்பே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, இந்த பயம் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே என்னவென்றால், நம்ம வீட்டில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல நாம இருக்கோம். பைக்ல வந்துகிட்டு இருக்கோம். அப்ப ஒரு போன் அடிச்சது. சரின்னு ஓரமா நிறுத்தி போன் எடுத்து பார்த்தா, நம்ம அந்த வீட்டுல இருந்து போன் பண்றாங்க, நம்ம தாத்தாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி இருந்துச்சா, அப்ப என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு போன் பண்ணேன்னு வச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு? அவருக்கு என்ன ஆச்சு? ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா? இதுவரை அவங்க வீட்டுல இந்த மாதிரி நிகழ்வு எதுவுமே நடக்கவில்லை. புதிதா இருக்கக்கூடிய காரணத்தால இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. இது இப்போ அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். பிசிக்கலா பைக்ல வந்தா ஒரு 15 நிமிடம் தான் ஆகும். ஆனால் இந்த மனம் இருக்குது பாத்தீங்களா, அந்த மனம் ஒரு செகண்ட்லயே அந்த வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு, ஆகா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் போக முடியுமா, என்னன்னு அதுக்குள்ள இறந்துருவாரோ அப்படின்னு நினைச்ச உடனேயே இந்த பயம் வருது. அப்படியே அடி வைத்த கலக்குது. ஓரமா நிறுத்தி ஹோட்டல்ல போயிட்டு டாய்லெட் போற அளவுக்கு அது கலக்குதுன்னா அந்த பயம் என்ன வேலை பண்ணுது பாருங்க. பயம் அந்த எண்ணம் பாருங்க எவ்வளவு செகண்ட் ஆகுங்க. உடம்பு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, மனசு ரொம்ப நல்லா இருக்கு, வயிற்றுல எந்த கோளாறும் கிடையாது. ஆனால் அந்த பய உணர்வு ஏற்பட்ட உடனேயே இந்த புரியல் இல்லாதவர்களுக்கு வயிற்றை கலக்கி பைக் ஓரம் நிறுத்தி இங்க ஹோட்டல்ல போயிட்டு டாய்லெட் போயிட்டு தான் வர முடியும். அந்த அளவுக்கு உடல்ல ரசாயனத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயம். ஆனால் அந்த பயம் யாரா இருந்தாலும் இந்த மாதிரி கேள்விப்பட்டோம்னா பய உணர்வு ஏற்படுவது இயற்கை. ஆகவே இந்த பயம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரிங்க இது மாதிரி ஆயாச்சு,
உங்களுக்கு பய உணர்வு இல்ல. தாத்தாவை உங்களுக்கு பிடிக்கல. தாத்தா எப்போ போவாருன்னு நினைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்போ உங்களுக்கு பயம் வராது. என்ன வரும்? சரி போனா போட்டு போ. சரி பார்க்கலாம். இப்ப உணர்வு எப்படி இருக்குங்க? இப்ப இந்த என்ன நினைச்சா என்ன வரும்? பயம் வராதே! ஆனா நீங்க வந்து எத்தனை வயசானது தாத்தா மேல ஒரு ஒரு அன்பு, ஒரு ஆசை, ஒரு உணர்வு இருந்ததுன்னா என்ன ஆகுது? அது அடி வைத்தல் கலகி இந்த மாரி உணர்வு வருது. இப்ப என்ன பண்ணுது? இப்ப என்ன பண்ணணும்? அச்சோ! இந்த மாரி ஆயிடுச்சோ! தாத்தா நல்லா இருக்கணுமே! அச்சோ! சாமிய கும்பிடணும், அத கும்பிடணும் அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. பயம் எதுக்கு வந்தது? நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக. இப்ப என்ன பண்ணணும்? அறிவை பயன்படுத்தணும். அத விட்டுறணும். அத சரிப்படுத்த முயற்சி கூடாது. ஆஹா! நான் தைரியசாலின்னு தைரியமா இருப்பேன். என்ன கஷ்டம் வந்து தைரியத்தோட செயல்படுவேன். அப்படின்னு சங்கல்பம் பண்ணிலாம் ஒண்ணும் கதைக்கே ஆவாது. அதுக்கு முன்னால எதிர்க்க முடியுமா? இப்ப என்ன பண்ணணும்? பயம் வந்துச்சுல்ல. பயத்த பயத்த பயன்படுத்திக்கணும். அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணலாம்? உடனே பக்கத்து தெருவுல நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, "அப்பா இந்த மாரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? வீட்ல எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. நீ என்ன உடனே என்ன பண்ணு, இந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல். நீ என்ன பண்ணு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அங்கருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர விட்டு, நீ வீட்டுக்கு போயிட்டு உடனே அவர அட்மிட் பண்ணு. முடிஞ்சு போச்சு வேல. அவ்வளோதான். அவரு செஞ்சுருவாரு. நீங்க நிதானமா ஹாஸ்பிட்டல் போங்க." இதான் அறிவை பயன்படுத்துறது. ஆனா பயப்படக்கூடாது. பயமே எனக்கு வரக்கூடாது. ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சில சமயத்துல இந்த மாரி இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும்போது, மனதே செயல்பட விடாம இந்த ஆழ்மனம்னு ஒண்ணு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆழ்மன உதவிக்கு வந்து சும்மா இதெல்லாம் கண்டுக்காம அற்புதமா காரியத்தை செய்து முடிச்சுருவாங்க. வெற்றிகரமா போய் சேர்த்து எல்லாம் சேஃப்டியா முடிச்சு எல்லாம் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப மனம் வேலை செய்யும். அடடா! எப்படி நம்ம செஞ்சோம்? நமக்கே தெரியலையே! நமக்கே தெரியாது. இந்த இடத்துல மனம் மட்டும் செயல்பட்டா என்ன ஆகும்? அது பாட்டு குழப்பிட்டு இருக்கு. இன்னும் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க சில பேரு. அவ்வளோ பயம். மயக்கம் போட்டு விடுற அளவுக்கு பயம்னா, அந்த மனத விட்டீங்கன்னா அப்படிதான். ஆனா, அந்த இடத்துல நாம மட்டும் சரியான முறையிலே புரிதல் இருந்ததென்றால், நம்முடைய உணர்வுகளை ஒரு ஆறு போல ஓட விட்டோம் என்றால், ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கின்றதை குறுக்கிடாமல் இருந்தோம் என்றால், இப்ப வந்து அந்த ஒண்ணுமே நம்ம பண்ண வேணாம். ஆழ்மனம் வந்து டக்குன்னு உதவிக்கு வந்து நம்மை அறியாமயே செயலே செஞ்சே முடிச்சுருவான். இப்படியா? அப்படின்னு யோசனை பண்றதுக்கும் டைமே கிடையாதுங்க. அதுவே முடிச்சுருங்க. அத முடிச்சது பிறகு நிதானமா பார்த்தா, அடடா! நம்மளும் அந்த மாரி செஞ்சோம். நமக்கெல்லாம் இந்த மாரி திறமை இருக்கா? எப்படி இந்த மாரி முடிஞ்சது? வெற்றிகரமா முடிச்சுட்டோமே! இந்த இடத்துல தான் ஆழ்மனம் வரும். ஆனா ஒண்ணு, இந்த ஆழ்மனம் எப்பவுமே வராது. நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில மட்டும் தான் வரும். வேற நேரத்துல அது வராது. அதனால அத நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஃப்ரீயா இருந்தா போதுங்க. அப்படி பாருங்க, அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலே பயம் ஏற்படுத்திய உணர்வு எப்படி இருக்கு? இதுவே இந்த பயம் நாம வந்து செயல்படுவதற்காகத்தான் வந்தது அப்படின்னு புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், இங்க பிரச்சனை எதுவுமே கிடையாது. வேலைய தான் பார்க்கணும். அவ்வளவு வேலை கிடக்குது. இன்னும் இதற்காக பயப்படக்கூடாதுன்னு இன்னும் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு, இன்னும் ஆழ்ந்து தவம் பண்ணி, அது பண்ணி தவம்லாம் பண்ணலாம். அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. ஆனா, பயத்த சரி பண்ணுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. பயத்தை சரி பண்ணுவதற்கு அந்த முயற்சி எடுத்தோம் அப்படின்னாவே, அங்கேயே சிக்கலா போயிருது. ஏன்னா, எந்த உணர்வா இருந்தாலும் அது மறைந்துவிடும். நமக்கு நன்மைக்கு வந்து முடிஞ்சிரும். அப்ப வேணும்னா பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா விட்டு விடலாம். எங்கோ எங்கு ஆசை இருக்கின்றதோ, அங்கே பயம் இருக்கும். என் பையன்ங்க நல்லா படிக்கணும். நல்ல மார்க் வாங்கணும். என் பேரன்ங்க நல்லா படிக்கணும். சூப்பரா மார்க் வாங்கணும். சூப்பரா நீட் எழுதி சூப்பரா வந்து டாக்டருக்கு படிக்கணும். ஆசைய வளர்த்துக்கிட்டீங்க. நீட்டு எழுதுறாங்க. இன்னைக்கு நைட்டு ரிசல்ட் வரப்போகுது. எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். ஏன்? ஆசைப்பட்ட காரணத்தினால. அதாவது நம்ம முயற்சியை செய்யலாம். அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யலாம். உதவி பண்ணலாம். ஹெல்ப் பண்ணலாம். இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்களுக்கு உதவி பண்ணலாம். ஆனா ஆசை மட்டும் படக்கூடாது. அவங்க சிறப்பா செய்து அந்த விளைவு வேண்டுமென்றால், அதுக்கு உண்டான செயல் செய்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு போகுது. நாம இது ஆசைப்படணும். ஆசைப்பட்ட காரணத்தால பயம் வருது. என்னாகுமோ தெரியல. எப்போ ரிசல்ட் வரும்? எப்போ வரும்? ஒரு பயம் வருது. வந்ததுக்கு பிறகு ரிசல்ட் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்பாக இந்த பய உணர்வு எப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா?
ஆசைப்பட்டால் பயம் இருக்கும். புத்தர் மாதிரி வெறுமையா, அப்படியே வெறுமைனா ஆக்சுவலா அங்க ஒரு போராடின பிறகு ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சோர்ந்து போன நிலையிலே, தோல்வியுற்ற நிலையிலே, தன்னுடைய மனதிலே தோற்று போய் ஒண்ணுமே பண்ண முடியலையே, இயற்கையிட்ட எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு உட்கார்ந்த போது கிடைச்சது பார்த்தீங்களா அந்த வெறுமையான மனது. அந்த மனதை எட்டி பார்த்தா நம்ம ஒண்ணுமே இல்லை, எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே இல்ல. வெறுமையான மனது. அந்த புத்தருக்கு இணையாக அந்த வெறுமையான மனது இந்த புரிதல் மூலமாக நமக்கு ஏற்பட்டுவிடும். இங்கேயும் அந்த வெறுமை ஏற்படும். ஆனா பய உணர்வு கிடைக்கும். டக்குன்னு நம்ம பயன்படுத்தி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு பாருங்க, இந்த மாதிரி ஆயிடுமோன்னு நினைச்சவனையே அந்த எனர்ஜி கொடுக்குது பயத்தை. இந்த பயத்தை பயன்படுத்தி நல்ல சான்ஸ் கிடைச்சதே, வெளிப்படுத்தம் பண்ணும்போது செயலை செய்யலாம் அப்படின்னு நினைச்ச உடனே அந்த பயம் ஓடி போயிருது. பாருங்க, இந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் அடிமன் அது பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்னன்னு தெரியாதுங்க. அது பாட்டுக்கு அது கொடுத்து கொண்டே இருக்கும். வேணும்னா பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா அதை விட்டு விடலாம். சரிங்க, நல்லா தான் இருக்குது, பேசுறதுக்கு நல்லா இருக்குது. ஏங்க, எனக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஆனா இந்த ஒரு பயம் மட்டும் ஏதாவது இருந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த பயம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சூப்பரா இருப்பேங்க. இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா பயம் போகுமான்னா போவாது. பயம் மட்டும் எனக்கு பிரச்சனையா இருக்குதுங்க. பயம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் தெரியுமா? எதற்காக பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும்? நம்முடைய ஒரே கான்செப்ட், மனதுல எந்த உணர்வு ஏற்பட்டாலும் அப்படியே ஏத்துக்கணும். அங்க எதுவுமே செய்யக்கூடாதுன்னு தான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுக்கு இந்த பயம் மட்டும் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எதற்காக கற்பனை செய்ய வேண்டும்? எல்லா உணர்வும் நமக்கு நன்மைக்கு தானே வருது. அப்புறம் எதுக்கு இந்த மனம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எதற்காக கண்டிஷன் போடணும்? கண்டிஷனே போட வேணாம். ரைட்டுங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நல்லாவே புரியுது. நான் கூட ஒரு 4 பேருக்கு ஏதோ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது. வாரம் வாரம் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு பேசுறதுக்கு சான்ஸே கிடையாது. எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சதுன்னா, உங்கள விட ரொம்ப நல்லா பேசுவேன் நானு, மத்தவங்ககிட்ட. ஆனா எனக்கு வருது, நான் என்ன பண்றது? எனக்கு வருது, நான் வேண்டாம் தான் நினைக்கிறேன். இது நல்லாவும் புரியுது. இது தேவையில்லைன்னு புரியுது. இருந்தாலும் அதற்கு அது வருகின்றதே, நான் என்ன செய்வது? வந்துட்டு போகுதுங்க. நம்ம என்ன சொல்றோம்? வரட்டும்னு சொல்றோம். நீங்க ஏன் வர வேணாம்னு நினைக்கிறீங்க? அது ஏங்க வருது அப்படின்னு எதுக்கு சொல்றீங்க? அங்கெல்லாம் அந்த வேலையே கிடையாது. ஏங்க, வராம இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்களேன். இந்த நல்லா இருந்துன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத எதுக்கு பிடிச்சு வைக்கிறீங்க? அது நல்லா இருந்தா என்ன? நல்லா விட்டு இல்லாட்டி என்ன? பயம் இருந்தா என்ன? பயம் இல்லாட்டி நமக்கு என்ன? அத ஒண்ணும் கண்டுக்காம விட வேண்டியதானே! அதுதானே இங்க பிரச்சனைய ஏற்படுத்துது. ஏங்க, அத்துணை உணர்வுமே நமக்கு நன்மைக்காக ரெடியா வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு நன்மை செய்யறதுக்காக அப்படின்னு. நீ வேணாம் போ, எனக்கு வேணாம் போ, ஏன் வர? ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்ற? எதுக்கு இவ்வளவு கஷ்டத்த குடுக்குற? அப்படின்னு அதுகிட்டயே போனா, ரொம்ப அற்புதமான ஒண்ணு என்ன தெரியுங்களா? இன்பம் ஏற்படும்போது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எந்த விதமான இன்பம் இருந்தாலும் சரி, அது உறவு முறையில ஏற்பட்டாலும் சரி, இல்ல 5 புலன்கள் மூலம் ஏற்பட்டாலும் சரி, வேற எந்த மாரி இருந்தாலும் சரி, இன்பம் ஏற்பட்டதுன்னா உடனே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் துன்பம் ஏற்பட்டதுன்னா நீங்க கவலையே படாதீங்க. ஜாலியா இருங்க. ஏன்னு கேட்டா, அந்த துன்பத்துக்கு பின்னாடி ஒரு நன்மை காத்திருக்குது. ஆமா போங்க. என்னத்த சொல்றீங்க? நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். நீங்க என்னமோ ஏதோ கத்துக்கிட்டீங்களா? ஏதோ புரிஞ்சுதா? ஏங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன மாரி கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க அத அனுபவிச்சிருக்கீங்களா? அ அனுபவிக்காம அரை மணி நேரத்துல சரியா போயிடும்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க.
ஏங்க அனுபவிச்ச ஆளுக்கு தான் தெரியுங்க. எவ்வளவு மன வேதனை, எவ்வளவு வலி வேதனைன்னு எனக்கு தான் தெரியுங்க. இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னா, சும்மா படிச்சுட்டு பேசுற விஷயம் கிடையாது. எவ்வளோ நாளா, எவ்வளோ வலிய, வேதனைய எத்தனையோ பேரெல்லாம் பார்த்துட்டு, அந்த ஏங்கிட்டு, ஞானத்துக்காக ஏங்கிட்டு, என்னென்னமோ செய்துட்டு, அது ரிலீஸ் ஆன அந்த பேரின்பத்தெல்லாம் எப்படியாவது இந்த கஷ்டப்படுற மக்கள் தன்னுடைய கஷ்டத்துல நீங்கணுங்கிறதுக்கு தாங்க இது சொல்றது. உலகமாக கஷ்டமா இருக்கட்டுங்க. எப்படியான கஷ்டமா இருக்கட்டுங்க. ஏங்க இவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஏன் கஷ்டமா இருக்கு? பிடித்து வைத்த காரணத்தினால, திரும்ப திரும்ப பிடித்து வைத்த காரணத்தினால, இந்த துன்ப உணர்வு எனக்கு ஏற்படக்கூடாது. தாங்க முடியாத வலி இருக்குது. தாங்க முடியாத வேதனை இருக்கின்றது. இத மட்டும் போயிட்டா நிம்மதியா இருப்போம் என்று நினைத்த காரணத்தினாலே, அந்த உணர்வுக்கு ரெனிவல் பண்ண காரணத்தினாலே, அத திரும்ப பிடித்து வைத்த காரணத்தினாலே, அது அரை வினாடியிலே மறைந்து ஓடிவிட்டது. இப்ப வந்த துன்பம் ரெனிவல் பண்ண துன்பம். இது ஃப்ரெஷ்ஷான துன்பம். அதே துன்பம் கிடையாது. அது போயிடுச்சு. திரும்ப 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 ரெனிவல் பண்ணி இது ஃப்ரெஷ்ஷான துன்பத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருவர் உண்மையாகவே மீளா துயரத்திலே இருந்தார் என்றால், இதை புரிந்து கொண்டு தன்னிடம் ஏற்படக்கூடிய வலியையும், வேதனையும், அந்த உணர்வையும் நகர்ந்து செல்வதற்கு மட்டும் அனுமதி கொடுத்தார் என்றால், உடனடியாக ரிலீஸ் ஆயிரும். ரைட்டு. நல்லா இருக்கு. ரிலீஸ் ஆன மாரி இருக்கு. நைட்டு தூங்கி எந்திரிச்சா காலையில மறந்துருது. திரும்ப அது வருது. ஏங்க வந்துட்டு போகுதுங்க. அதே மனவேதனை, அதே பயம், அதே கோபம் என்ன வேணாலும் உணர்வு இருக்கட்டுங்க. இன்னும் 10 நாளைக்கு கூட இருக்கட்டுங்க. அது வேண்டாம் என்று நினைப்பது தான் இங்க பிரச்சனையே. பேசிக் அதாங்க புரிஞ்சுக்கணுங்க. அத சரி பண்ண வேண்டிய பொறுப்பு கிடையாது. 10 நாளைக்கு வேணாலும் அது இருந்துட்டு போகுதுங்க. நான் அத அப்படியே ஏத்துக்கிறேன். வலிய அப்படியே என்ஜாய் பண்றேன். அத அப்படியே முழுமையா ஏத்துக்கிறேன். அது வேணான்னு நினைக்கவே இல்ல. அப்படியே ஏத்துக்கிறேன். அஸ் இட் இஸ். அது எப்படி இருக்கோ அந்த உணர்வ, அந்த வலிய, வேதனைய அப்படியே ஏத்துக்கிறேன். அப்படின்னுங்கும்போது பார்த்தீங்கன்னா, அது அரை செகண்ட்ல, அரை வினாடியிலே, அத விட குறைவான நேரத்திலே மறைந்துவிடும். அது வந்து மறைந்ததுக்கு பிறகு தான் நமக்கே தெரியுது. அததான் நம்ம பிடிச்சு பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதன் காரணம் தான் வெரி சிம்பிள். ரொம்ப பேரு வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் வந்து, அந்த உணர்வ வந்து திரும்ப திரும்ப நினைத்த காரணத்தினால தான். இதுல புரிஞ்சுக்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஏங்க இது செய்றீங்களா? இந்த மாரி பண்ணுங்க. ஒரு 40 நாளைக்கு இந்த வேல பண்ணுங்க, இந்த வேல பண்ணுங்க. விடியகாலைல எந்திரிங்க. இத பண்ணுங்க, இத பண்ணுங்க. உங்களுக்கு சரியாயிரும்னா, இது கஷ்டமா இருக்கும். கடினமானது. ஏங்க இதுக்காக நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம்னு சொன்னா, இதுல என்னங்க கஷ்டம் இருக்குது? உங்கள எதுவுமே செய்ய சொல்லல. ஏதாவது செய்ய சொன்னா கஷ்டம் இருக்கலாம். ஒண்ணுமே நீங்க பண்ண வேணாங்க. மனத பொறுத்தவரை, அகப்பிரச்சனைய பொறுத்தவரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டு ஜாலியா நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படின்னு இருந்து பாருங்க. எப்படி இருக்கும்? அழகா இயற்கை இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கும். இதுக்கு நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா, என்ன செய்யணும்னு தெரியாது. அறிவுக்கு குழப்பம் ஏற்பட்டுரும். மனதுக்கு குழப்பம் ஏற்பட்டுரும். தவறான முடிவு எடுத்துருவோம். தெளிவாக அறிவால சிந்தனை பண்ண முடியாது. அப்ப எடுக்கக்கூடிய முடிவு தப்பா போயிரும். ஆனா, இந்த மாரி ஃப்ரீயா விட்டுட்டு நம்முடைய கவனம் அத்துணையுமே என்ன வேலை செய்ய வேண்டுமோ, அந்த வேலைக்கு நம்முடைய அறிவை பயன்படுத்தி, சரியான முறையிலே நமக்கு தெரியலன்னா, இதுல எக்ஸ்பர்ட் யாரோ அவங்க கிட்ட பல பேர்கிட்ட விசாரித்து, இது எப்படி செய்யணும்? என்ன மாரி செய்யணும்? அப்படின்னு கன்சல்ட் பண்ணி சரியான முறையில அறிவை பயன்படுத்தி செய்தா அதுக்கு உண்டான வெற்றி. அதற்கு மாறாக இந்த மாரி ஆயிடுமோ, அப்படி ஆயுமோ அப்படின்னு பயந்தோம்னா, பயந்தா என்ன ஆகும்? தூக்கம் போயிரும். பய உணர்வு அதிகமாகும். பய உணர்வ வந்து சரிப்படுத்துவதற்கு போராட்டம் பண்ணணும். என்ன போராட்டம் பண்ணலாம்? மந்திர ஜெபம் பண்ணலாம், கோயிலுக்கு போலாம், தியானம் பண்ணலாம், இன்னொரு யாராவது கன்சல்ட் பண்ணலாம். முன்ன கூட சொன்னேன். நம்முடைய மனதே நம்மளால சரி பண்ண முடியலன்னா, நம்முடைய மனத சரி பண்றதுக்கு அடியாள கூப்பிடுறது. யார் அடியாள்? குருமார்கள்.
ரொம்ப ஃபேமஸான குருமார்களை கூட நீங்க கூப்பிடலாம் சரி பண்றதுக்கு. இதெல்லாம் அடியாள் வச்சு அடிக்கிற வேலை. ஏங்க நம்மளால முடியல. அடியாள் வந்து என்னங்க பண்ண போறாரு? ஆனால் சிம்பிளா சிம்பிளா நான் என்னுடைய மன உணர்வுகளை எதிர்த்து எதையுமே செய்ய மாட்டேன். அதை முயற்சி செய்ய மாட்டேன். பொறுப்பு எடுத்துக்கொள்ள மாட்டேன். அது எக்கேடு வேணாலும் கெட்டு போயிட்டோம் அப்படின்னு விட்டுடுவேன். அப்படின்னு இருந்து பாருங்க. உங்களுடைய குருமார்கள்லாம் இப்ப வந்து புறத்துல வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏங்க? அவங்க எல்லாம் இயற்கையோட இயற்கையா இருக்கிறாங்க. அந்த இயற்கை வந்து ஹெல்ப் பண்ணும். தெளிவா ஹெல்ப் பண்ணும். இப்போது இந்த குழம்பிய மனமே அறிவுக்கு வந்து வேலை பார்க்கும். அறிவை சிறப்பா செயல்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னங்க பேசுறீங்க? வாழ்க்கையில பிரச்சனை வந்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? நிஜமாதாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னு கேட்டீங்களா? பிரச்சனை இல்லன்னா வந்து போர் அடிச்சு போய் ஒண்ணுமே இல்லாம போயிரும். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, இது எப்படி? மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. திறக்க முடியாத பூட்டு கிடையாது. சரியான சாவி போடலன்னு அர்த்தம். அதேபோல தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது. சரியான முறையில அணுகவில்லை என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வருதா? இந்த உணர்வுகளை, அதாவது இந்த புரிதலை பயன்படுத்தி நேருக்கு நேர் எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு நம்பாங்க. பிளான் கூட பண்ண வேணாம். அப்படியே விட்டோம்னா அது அது ஒண்ணு சொல்லுங்க. அத செஞ்சோம்னா அழகா அது ரிலீஸ் ஆயிரும். ஜாலியா இருக்கும். வா அடுத்தது பார்க்கலாம். ஒண்ணுமே நம்மள பண்ண முடியாதுங்க. இயற்கையோட இயற்கையா மாறிடணும். எப்படி பாருங்க. என்னா சிஸ்டம் அற்புதமான சிஸ்டம் வச்சிருக்குதுங்க. அதுல நோ அப்பீல். ஆஹா இது ரொம்ப இயற்கை தப்பு பண்ணிருச்சு. இத அப்படி வச்சிருக்கக்கூடாது, அப்படி வச்சிருக்கக்கூடாதுன்னு நம்ம அறிவை கொண்டு சொன்னோம்னா அது ஒத்து வராதுங்க. அவ்வளோ அழகா அங்க வேற மாற்று துளி கூட மாத்தவே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு இயற்கை அழகா கொடுத்துருக்கின்றது. ஏன் நோ அப்பீல். 100க்கு 200% வேற எதுவுமே நம்ம வந்து அத மாற்றணும் அப்படின்னு நினைக்கவே தேவையில்ல. அந்த மாதிரி அற்புதமாக உணர்வுகளை கொடுத்திருக்கின்றது. புகழ் வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா பயம் வரும். புகழ் வேண்டும் வேண்டும். இன்னும் ரொம்ப பேரு என்னை பேச்ச கேட்கணும். ரொம்ப பேர் என்னை பாராட்டணும். ரொம்ப பேர் எனக்கு மாலை போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த இடத்திலே பயம் ஏற்படும். நாம் அப்படியே நம்முடைய உணர்வுகளை ஆறு போல் ஓட விட்டு விட்டோம். அங்கே எந்த விதமான தன்முனைப்போ, எந்த விதமான எதிர்பார்ப்போ எதுவுமே கிடையாது. இயற்கை எப்படி இருக்கிற இடம் தெரியாமல் அது நடத்தி கொண்டிருக்கின்றதோ, அதே போல அற்புதமாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, மனதிற்கு எந்த அடைவிடமும் இல்லாம இப்படி நடக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம விட்ட காரணத்தினாலே அந்த உணர்வுகள் அத்துணையுமே தோன்றி தானாக மறைந்து விடுகின்ற அதன் காரணமாக அத்துணையும் பிரவகித்து ஓடிக்கொண்டே இருக்கின்ற கணத்துக்கு கணம் தோன்றி கணத்துக்கு கணம் மறைந்து கொண்டே இருக்கின்றது. அதை பிடிச்சு வைக்கிற வேலையே கிடையாது. அதே போல இந்த மனமும் பிரவகித்து ஓடுகின்ற காரணத்தினாலே அடைவிடமே இல்லாத ஒரு நித்திய பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே அங்க எதுவுமே வந்து இருக்காதுங்க. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா இயற்கையை நாம வந்து ஒண்ணா போயிடுறோம். அப்ப ஜாலியா போயிடுறோங்க. ஆக எதுவுமே நம்மள பாதிக்காது. அற்புதமா நடத்தலாம். ஒவ்வொரு மனிதனும் இதுதான் தெரிஞ்சுக்கணுங்க. இது இவ்வளவு சாதாரணமான மிக எளிமையா இல்லாம எத்தனை பேரு தன்னுடைய மனத போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நிஜமாலுமே டார்ச்சர். இது தெரியலன்னா கூட பரவால்ல. அந்த தெரிந்தும் கூட நம்ம வந்து அத வந்து செய்தோம்னா, அதனுடைய நிலை எப்படின்னு பாருங்க. அங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லையே. மனது சரி பண்ணக்கூடிய வேலை அங்க எதுவுமே கிடையாது. இத புரிந்தால் போதுமானது. சரியா புரியலையா? 4 தடவ படிங்க, 10 தடவ படிங்க, 20 தடவ படிங்க. புரிஞ்சுக்கிட்டா போதும் அவ்வளவுதான். ஆனா புரிந்த அடுத்த அந்த அரை வினாடி தான் எந்த நேரம் நடக்குதுன்னு தெரியாது. ஒருத்தருக்கு ஏற்படுற மாதிரி ஒருத்தருக்கு இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு. அவங்களுடைய அடிமனம் என்ன வேணாலும் குடுத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி, எத்தனை கோடி அடிமனம் இருந்தாலும் சரி, என்ன மாரி உணர்வு கொடுத்தாலும் சரி, அதை நான் சரி செய்வதற்கு எதுவுமே செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்து நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், இந்த இடத்துல பிரச்சனையே இருக்காது. சரிங்க. உணர்வுகள் சொல்லிட்டீங்க. எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. ஆனால் என்னவென்றால் ஒரு ஃப்ரெண்டுக்கு
ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. கேள்விப்பட்ட உடனே எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரியே இருக்குது. இதுக்கு என்ன பண்றது? ஆக்சுவலா எனக்கும் இப்படிதான் இருக்குங்க. ஆக்சுவலாவே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியே இருக்கும், வலிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா நிஜமாகவே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து திடீர்னு ஒரு பிரச்சனையில வந்து அழுதாங்க. அதன் காரணமாக அவங்க என்ன பண்ணாங்க, அந்த உணர்வு வந்தவுடனே அதை ஆறு போல ஓட விடாம அதை நினைத்து அழுதார்கள். அதன் காரணமாக லெஃப்ட் இந்த பக்கம் ஃபுல்லா வந்து பாதிச்சிருச்சு. நாங்க அப்பளோ கூட்டிட்டு போறோம் வாங்க அப்படின்னா அந்த கேட்ட அரை வினாடியிலே என்னாச்சு தெரியுங்களா? நிஜமாவே நான் இது கற்பனை கிடையாதுங்க. நிஜமாவே எனக்கு ஒரு பக்கம் ஃபுல்லா எனக்கு அப்படியே பாதிச்ச மாதிரி ஒரு ஒரு அன்ஈஸியா ஃபீல் பண்ணேன். நைட்டு 10 மணி அப்பளோ போனதுக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்க, கோயம்புத்தூருக்கு எடுத்து போயிட்டா நேரடியாக பார்க்கல. அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணா அந்த பையன் சொன்னான், இந்த மாதிரி வந்து டாக்டர்னா சில அவங்களுக்கு முன்னால் வந்து ஒரு இது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இந்த மாதிரி 100ல் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஏற்பட சான்ஸ் இருக்கு, நீங்கள் அழைச்சிட்டு வாங்க சரி பண்ணிடலாம்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அது கேட்ட உடனே இப்போ என்ன சரிங்களா, அப்போதான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அது இருந்தது. அப்ப என்ன ஆகுது, அந்த மனதில் ஏற்பட்ட அந்த உணர்வு அரை வினாடியில நீங்கிடும். ஆனா உடல்ல ஏற்படக்கூடிய உணர்வு பார்த்தீங்களா, இந்த மனதில் ஏற்படக்கூடிய உணர்வு திரவ நிலையில இருக்கிற காரணத்தால அரை வினாடியில மறைந்துடும். ஆனா உடல்ல ஏற்பட்ட அதன் காரணமாக உடல் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுது பார்த்தீங்களா, அந்த பயத்தின் காரணமாக வயிற்றை கலக்கிறது, என்னமோ பண்றது, வாந்தி வருது, இருமல் வருவது, அந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா திரவம் அப்படி இல்லாம இது கொஞ்சம் திரவமும் ஒரு களிமண்ணு கலந்த மாதிரி, இது அடங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுவும் அப்படிதான் இருக்கும். எப்படி மனதுல அரை வினாடியில் ஏற்பட்டது அரை மணி நேரம் சரியா போயிடும், அது அப்படிதான் இருக்கும். அது வந்து நேருக்கு நேர் வந்து அந்த ஃப்ரெண்டு இது வந்து பயங்கிறது கற்பனை அல்ல. இது மாதிரி நடந்து விட்டால் என்ன செய்வது கற்பனை கிடையாது. இது ஆக்சுவலாவே ஃப்ரெண்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. இது நேருக்கு நேரே, இது கற்பனை கிடையாது. அது கேள்விப்பட்ட உடனேயே இது ஆஹா ஃப்ரெண்டு இறந்துருவாரோ அப்படின்னு நினைச்சா கற்பனையில ஏற்படக்கூடியது இல்லை, ஏதாவது முடிஞ்சிருச்சு. அதன் காரணமாக கண்டிப்பாக ஃப்ரெண்டுங்கும் போது இந்த இடத்திலே மாற்றம் ஏற்படும். யாரோ ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருக்காரு, ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்காரு, ஏன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரா, இங்க ஒன்றும் மாற்றம் நடக்கலையே. யாரோ ஒருத்தர் இங்க ஒன்றும் மாற்றம் நடக்கலையே, மனம் ஒண்ணு நினைக்கலையே. ஆனா ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோம்னா இப்ப என்ன ஆச்சு, இந்த இடத்துல அந்த பற்றின் காரணமாக நீங்க மாற்றம் ஏற்படுது. அப்ப மனதில் ஏற்படக்கூடிய உணர்வு அரை வினாடியிலே மறைந்துவிடும். ஆனால் உடல்ல ஏற்படக்கூடிய உணர்வு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த லேட்டாக வர பொறுமையா இருந்தா இதுவும் சரியா போயிடும். அதற்குள்ளார திரும்ப ஆக நமக்கு இது மாதிரி வந்து விட்டால் என்ன பண்றது அப்படின்னு திரும்ப நினைத்து திரும்ப அடிமன பயத்தை கொடுத்து இந்த பயத்தை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணி போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு நல்லா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் அந்த உணர்வு வருது அப்படின்னா அது தேவையற்ற உணர்வு. நமக்கு ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக வந்தது. ஆகவே அதை வந்து நம்ம வந்து சாதாரணமா எடுத்துக்காம போய் டெஸ்ட் பண்ணிட்டோம், இப்ப சரியா போயிடுச்சு. ஆக திரும்ப பார்த்தோம்னா அது தேவையில்லாம வருது, நம்ம கண்டுக்க தேவையில்லை, அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் சரியா போயிடும் அப்படின்னு விட்டுவிட்டோம் என்றால் பிரச்சனையே கிடையாது. பயத்தை பற்றி எந்தவித தொந்தரவும் ஏற்படாது. அதே போல எதிர்காலத்திலே இருந்தோம் என்றால் பயம் வரும். இப்படியே நம்ம வாழ்க்கை போனா என்ன ஆகும்? எதிர்காலத்துக்கு போயிடுது. குழந்தைங்க கல்யாணம் ஆகணும், நல்லபடியா இருக்கணும், பயம் வந்துடும். பேர குழந்தைங்க நல்லா படிக்கணும், இது மாதிரி இருக்கணும், பயம் வந்துடும். எதிர்காலத்துல இப்படிலாம் இருக்கணும், பயம் வந்துடும். நமக்கு எதிர்காலத்துல இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோம், வயதானது நம்ம எப்படி இருப்போமோ பயம் வந்துடும். எதுக்குங்க அது எதிர்காலத்துக்கு போயிட்டு? அது நடக்கிறதா நடக்க போகுது, ஒண்ணும் கிடையாது. நடக்கிறதா நடக்க போகுது என்றால் கூட நம்முடைய அறிவை பயன்படுத்தி சிறப்பாக நம்முடைய மனதை ஆறு போல் ஓட விட்டோம் என்றால் மரணத்தையுமே ஜெயிச்சிடலாம்.
வேற எந்த பயத்தை கூட ஏதாவது சரியா போயிடும். ஆனா அந்த மரண பயம் வந்ததுன்னா அது கொடுமையானது. அப்படியே இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. நாம இல்லைன்னா இந்த உலகமே நின்னு போயிருமா? நம்ம குடும்பத்துல யாரும் சாப்பிடவே மாட்டாங்களா? யாரும் தூங்கலாம் மாட்டாங்களா? குறிப்பிட்டதுக்கு பிறகு அது நடந்து கொண்டு தான் இருக்கான். ஆக அந்த பயம் கூட தேவையில்ல. புத்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? பயத்தை போக்குவதற்காக தன்னுடைய சீடர்லாம் போயிட்டு ஒவ்வொருத்தரும் போயிட்டு ஒரு 6 மாதம் சுடுகாட்டுல போய் உட்கார்ந்து தியானம் பண்ணணும். சுடுகாட்டுல 6 மாசம் உட்கார்ந்தா வரும். எத்தனையோ பிணம் வரும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். நேருக்கு நேர் அனுபவபூர்வமாக. அப்ப பிறந்துட்டோம்னா ஒரு நாளைக்கு இறக்க போறோம். இதுல சான்ஸே கிடையாது. மகரிஷி தான் சொல்லுவாரு. வரும்போது ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு வந்துட்டோம். எங்க ஊருக்கு டிக்கெட் போட்டோம்னா, டிக்கெட் போடலன்னு கேன்சல் பண்ணிடலாம். ஆனா இந்த ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் அனுப்பி வச்சிருக்கான். இந்த ரிட்டர்ன் டிக்கெட்ட கேன்சலே பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு போக தான் போறோம். அது எப்பன்னு தெரியாது. இருந்துட்டு போகுது. மரணத்திற்கு இருந்து போய் பயமா இருக்குங்க. இருக்கட்டுங்கிற அந்த பயத்தை ஏத்துக்கலாம்னு நான் சொல்றேன். மரண பயத்தையும் ஏத்துக்கலாம். ரமண மகரிஷி எப்படி மகரிஷி நேருக்கு நேர் மரணத்தை பயத்தை ஏத்து அவர் ஞானி ஆயிட்டாரே. அது மாதிரி எந்த உணர்வா இருந்தாலும் சரி, எதிர்கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய அறிவு சிறப்பா இருக்கும். ஆக மரணத்துக்கு கூட பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு நடக்கதாங்க போகுது. 80, 90, 100 கூட 120 கூட வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னால 120 வருடங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. டைமே கிடையாது. கொஞ்சம் கூட கிடையாதுங்க. நடந்துட்டு போகுது. இப்ப இந்த மாதிரி இருந்தா, மரணத்துக்கும் பயப்பட தேவையில்ல. அதுவும் உணர்வு. ஆனால் இந்த புரிதல் மட்டும் ஏற்பட்டு விட்டதென்றால், பரவாயில்லை, இறந்து விடலாம். திரும்ப கூட நாம வரலாங்க. திரும்ப கூட சூப்பரா வரலாங்க. நினைச்ச மாரி வரலாங்க. காரண பிறப்போடு வரலாங்க. இன்னும் ரொம்ப பேருக்கு உதவி செய்யலாங்கிறோட வரலாங்க. அதனால எதிர்காலத்தை நினைத்தோம் என்றால் பயம் ஏற்படும். இப்போது இந்த கணத்திலே நிகழ்காலத்திலே வாழ வேண்டும். நிகழ்வாழ்வு காலத்திலே வாழ்வது எப்படி? இதுக்காக முயற்சி பண்ணணுமா? முயற்சியே தேவையில்லை. இறந்த காலம் போயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அனுபவத்தை வச்சு வேற ஏதாவது பண்ணிக்கலாம். முடிந்தது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. எதிர்காலம் வரவே இல்ல. அதுக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போது இருக்கக்கூடிய காலம். இருக்கக்கூடிய நிகழ்காலத்திற்கு என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அப்படியே இருந்தா நிகழ்காலத்தால இருக்கிறோம். 6 போல ஓட விட்டா அதான் நிகழ்காலத்துல இருக்கிறோம். 6 போல் ஓடிக்கொண்டிருக்கிறத குறுக்கிடாம இருந்தா நிகழ்காலத்தில் தான் இருக்கின்றோம். அப்ப நிகழ்காலத்துல இருந்தா பயமே வராது. எந்த வரும் பயம் வராதுங்க. எதுவுமே நடக்காது. ரொம்ப ஜாலியா இருக்கலாங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அத்துணை உணர்வுகளுமே நம்முடைய நன்மைக்காகத்தான் இயற்கை படைத்திருக்கின்றது. ஆகவே அதை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டாம். என்னங்க திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. நான் என்ன பண்றது? ஏங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியுங்களா? நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் தெரியுங்களா? மத்தவங்களுடைய வாழ்க்கைய, துன்பத்தை எப்படி போக்குவது என்று அறிவை வைத்துக்கொண்டு நீங்க அத செய்யணும்னு விரும்புங்க. நீங்க செயல்படுத்த கூட வேணும். அத விரும்புங்க. உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். ஏங்க நம்முடைய கஷ்டத்தை நினைச்சு சுயநலமா எதுக்குங்க இருந்துகிட்டு? அதுக்காக இந்த கஷ்டத்த போக்குறதுக்கு எந்த முயற்சி செய்ய வேணாம்னு சொல்லல. அது செய்யலாம். இதற்கு மீறி நம்முடைய குழந்தைகள் மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகள் இந்த மாதிரி இந்த வயதுல எவ்வளவு குழந்தைங்க இருக்கிறாங்க. எல்லாரும் நம்ம குழந்தைங்க தானே. இப்ப இவங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியலையா? அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம். அவங்களுக்கு எப்படி செய்வது? 6 போல ஓட விட்டு நீங்க நினைத்து பாருங்க. இயற்கை உங்களுக்கு கனெக்ஷன் உங்களுக்கு நீங்க செய்யலாம். இத முடியலையா? அவங்க வாழ்க்கையாவது காப்பாத்தலாம்ல. வீட்ல இருக்கும்போது சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்களாவது சொன்ன பேச்சு கேட்பாங்க. அவங்க நல்லா இருப்பாங்களால்ல? அந்த மாதிரி தன்னுடைய துன்பம் எதற்காக இது குடுத்தது? தன்னுடைய துன்பம் குடுத்ததே மத்தவங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக. அந்த மாரி நோக்கத்துல போனோம்னா,
அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும். இது இப்படியே இருந்தாலும் நம்முடைய மனம் கஷ்டப்படாது, பயப்படாது, ஜாலியா இருக்கலாம். நான் 4 பேருக்கு உதவி செய்யலாம். அவங்க 4 பேரு அது பாட்டுக்கு பெருகிக்கிட்டே போகுங்க. இது கஷ்டம் கிடையாது. கடினம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. தத்துவத்த மனப்பாடம் பண்ண தேவையில்ல. எவ்வளவோ தத்துவம் இருக்கு. எந்த தத்துவமும் தேவையில்ல. ஒண்ணுமே தேவையில்ல. எதுவுமே தேவையில்ல. மன உணர்வை எடுத்து நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அந்த பொறுப்பே கிடையாது என்று நினைவில் கூட வைத்துக்க தேவையில்லை. புரிந்து கொண்டால் போதும். உங்க வேலையே கிடையாதுங்க. புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. புரியலையா? திரும்ப படிங்க. திரும்ப படிங்க. கண்டத கேட்கும்போது, அது அப்படி, இது இப்படி, இந்த மாரிங்கும்போது உங்களுக்கு குழப்பம் வந்துருது. புரிஞ்சதும் புரியாம போயிருது. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு வேற எந்த விதமான புத்தகமோ, வேற எதுவுமே தேவையில்ல. திரும்ப இப்ப என்ன மாரியுடைய பேச்சோ, இல்ல ஸ்ரீ பகவத் ஐயா பேச்சு கூட கேட்க தேவையில்ல. 6 மாசத்துக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எல்லாம் தூக்கி போட்டுட்டு, உணர்வு எதுவுமே செய்ய மாட்டேன்னு நீங்க பாட்டுக்கு கம்முனு இருங்க. போர் அடிச்சுதா கண்ண மூடி உட்காந்துக்குங்க. சேர்ல உட்காந்துட்டீங்க. அப்படியே உட்காருங்க. ஒண்ணும் பண்ணாதீங்க. மெடிடேஷன் கூட எதுவுமே பண்ணுங்க. சும்மா அப்படியே உட்காந்துருங்க. எதுவுமே செய்ய தேவையில்லைன்னு முடிவு பண்ணி 6 மாசத்துக்கு அந்த வாட்ஸ்அப்போ, யூடியூபோ, அந்த தத்துவம், இந்த தத்துவம், அங்க அப்படி சொன்னாங்க, அங்க இது மாதிரி இருக்கு, அங்க உடனே சரியா போயிடுது. எதுக்குமே மயங்காம, அடைவிடம் என்பது தேவையே கிடையாது. ஃபியூச்சரே கிடையாதுங்க. இந்த நேரத்துல, இந்த கணத்திலேயே அத்துணையும் தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே உட்கார்ந்து பாருங்க. எல்லாமே தானா சரியா போயிடும். நாம தாங்க எல்லாத்தையும் கெடுத்துக்கிறோம். நம்ம தான் கெடுத்துக்கிறோம். ஒண்ணுமே கிடையாது. மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, உண்மையில் உனக்கு எதிரி உண்டெனில் உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணம் என்பாரு. எதிரி கிடையாது. நாம தான் எதிரி. அந்த ஒழுங்கற்ற எண்ணத்தை மாற்றுவதற்கு என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. தானாவே சரியா போயிடும். பாருங்க எவ்வளவு ஈஸி பாருங்க. நைட்ல தூங்கணும்னா வாட்ஸ்அப் பார்க்காதீங்க. போனே எடுக்காதீங்க. இதுல தீவிரமா இருங்க. அப்படியே கண்ண மூடிக்கங்க. லைட் ஆஃப் பண்ண வேண்டியது, கண்ண மூடிக்க வேண்டியது. தூக்கம் வருது, தூக்கம் வரல அதெல்லாம் தேவையே கிடையாது. தூக்கம் வரலைன்னா கவலைப்பட தேவையில்ல. இதே மாதிரி தூக்கம் இல்லாம என்ன ஆகுதுன்னு பயப்பட தேவையில்ல. தூக்கம் வந்தா என்ன, வராட்டி என்ன, நான் முயற்சி செய்ய மாட்டேன். நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தாலும் பரவாயில்ல. அதை பத்தி கவலையே இல்லைன்னு கம்முனு கிடங்க. சூப்பரா தூக்கம் வந்துடும். தூக்கங்கிறது அகம். அங்க அகத்துல ஒன்றுமே செய்வதற்கு முயற்சியே செய்யக்கூடாது. அப்படி எதாவானாலும் எடுத்து பாருங்க. ஒன்றை மட்டும் நல்லா நினைவு வைத்துக்குங்க. அத்தனை உணர்வுமே அழகாக இயற்கை நம்மளுடைய நன்மைக்காக கொடுத்திருக்கின்றது. ஆகவே அதை எதிர்த்து போராடாம, சரி பண்ணாம அப்படியே ஏத்துக்கிட்டுன்னு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் வாழ்க்கைய. அந்த மாதிரி என்ஜாய் பண்றது நம்ம பிறந்தே இருக்கிறோம். நாம கவலைப்பட்டு கஷ்டப்படுறதுக்காக இந்த பிறவி எடுக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டு சிறப்பாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்து அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு ஒரு திருப்தியான ஒரு மன நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. நன்றிங்கய்யா. ரொம்ப தெளிவா புரிஞ்சது எங்களுக்கு பயத்தை பத்தி. சிறப்பா இருந்ததுங்க எனக்கு. யாருக்கும் ஐயாவிட்ட ஷேர் பண்றீங்களா? உங்க உணர்வுகளை ஷேர் பண்றதுனா ஷேர் பண்ணலாம். இல்லை ஐயாட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால நீங்க கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு டேரக்டா பேசலாம் ஐயாட்ட. ஹலோ, ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கிருஷ்ணன் வாழ்க வளமுடன். ஐயா ஐயா இந்த ஸ்பீச் சூப்பரா இருந்துச்சுங்க. அப்ப கூப்பிட்டுங்க. நீங்க நல்லா இருந்துச்சு. எனக்கு சூப்பரா பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லது. நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து தொடங்கி வெளியில போகாம எல்லாம் பேச வைக்கிறது நீங்க தானே பேச வைக்கிறீங்க. நீங்க தானே என்னை பேச வச்சீங்க. கண்டிப்பா ஐயா, நீங்க சூப்பரா பேசுனீங்க. எனக்கு நல்லா இருந்துச்சுங்க.
நல்லதுங்க, சந்தோஷம். சரிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி கிருஷ்ணன், நான் ஷேர் பண்ணதுக்கு. வேற யாரும் ஐயாட்ட ஷேர் பண்றீங்களா? ஏதாவது கேக்குறீங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஆக்சுவலா வந்து சொல்யூஷன் வந்து ஒண்ணுதாங்க. நீங்க வச்சிருக்க சொல்யூஷன் ஒண்ணுதான். ஆனா பட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒவ்வொரு வீக்கும் வந்து நீங்க சொல்றதுதாங்க எனக்கு வந்து ரொம்ப வந்து இது. ஏன்னா நம்ம மனசுல வந்து அத்தனை டவுட்ஸ், அத்தனை வந்து ஒரு தாட்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு நம்மள வந்து ஒரு பயமுறுத்திட்டே தான் இருக்கு. ஒரு ஸ்டெபிலிட்டியே கொடுக்க மாட்டேங்குது. அதுதான் நீங்க அட்ரஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஆக்சுவலா அதுதான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. பிகாஸ் எனக்கு வந்து சொல்யூஷன் வந்து என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பட் என்ன மாதிரி டைப்ஸ்லாம் நமக்கு வந்து நம்ம மனசுல இருந்து 1000 கணக்கா என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் என்ன மாதிரி எல்லாம் வருது, அதை எப்படி அதுதான் அதுதான் இதுதான் அப்படின்ற மாதிரி பண்றதுதாங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்புறம் வந்து இந்த இது வந்து ரெக்கார்டிங்லாம் வந்து எப்பங்க அப்லோட் ஆயிடும் இதுல யூடியூப்ல? இனிமே வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு வந்து அன்னைக்கு அப்பவே யூடியூப்ல பாக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிடலாம். ஓகேங்க. ஏன்னா ஒரு லாஸ்ட் 2-3 ஸ்பீச் வந்து அப்லோட் ஆகலைங்க. அதனால தான் கேட்டேன். லாஸ்ட் 2 மீட்டிங் மட்டும் அப்லோட் ஆகலாமா? அது இந்த 2 நாள்ல ஆயிருக்கும். அதுவும் ஆயிடும். அது இல்லாம உங்களுக்கு அது அடுத்த தடவை வந்து லைவாவே வந்துரும். அடுத்த சண்டேல இருந்து லைவாவே வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. அப்புறம் அந்த 2 மட்டும் பெண்டிங்ல இருக்கு. இன்னைக்கு கூட சேர்த்து பண்ணிடலாங்க. ஓகேங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. அப்புறம் பிரகாஷ் சார் வேற ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதாவது எதேச்ச நான் வந்து யூடியூப் ஸ்க்ரால் பண்ணி இருக்கும்போது அப்போ அவரோட இது பார்த்தேன், ரியாக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலா நம்ம ஜென்ரலா அது யூஸ் பண்றதான். பட் அது ரியல் மீனிங் வந்து அந்த வீடியோ ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ பார்த்து தான் எனக்கு சட்டுன்னு அது லைட்னிங் மாதிரி ஒரு ஃபிளாஷ் அடிச்சுது. ஓஹோ, ஆமா நம்ம இப்படிதான் ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், ரெஸ்பாண்டே பண்றது இல்லை எந்த சுச்சுவேஷனுக்கும் அப்படின்னு. அது ஒரு நல்ல கிளாரிட்டி ஒண்ணு கிடைச்சதுங்கய்யா. ரொம்ப தேங்க்ஸ்ங்கய்யா. ரொம்ப தேங்க்ஸ் பிரகாஷ் சாருக்கு. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப பியூட்டிஃபுல் தாட்ங்க. ஆக்சுவலா நிஜமாலே இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் நம்மளால வந்து மனசுல வந்து எப்படியெல்லாம் நம்ம குழம்பி அதாவது குழம்புறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. சட்டுன்னு அந்த தெளிவு வந்தோடனே அந்த தெளிவை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கவே முடிய மாட்டேங்குது. அதாவதுமா அந்த ஹோல்ட் பண்ண நினைக்கிறதா அந்த பிரச்சனை. அது கூட விட்டுருங்க. அப்புறம் எனக்கு ஓகே அப்பா அது கூட ஹோல்ட் பண்ண கூடாது. அப்புறம் எனக்கு கேளுங்கய்யா. ஆக்சுவலா இப்போ நம்ம ஒருத்தரோட இது பர்த்டேஸ் இது மாதிரி ஞாபகம் வச்சு பண்றது கூட ஹோல்ட் பண்ணுதுங்களா? ஏன்னா இப்ப எனக்கு இந்த ஒரு கேள்வி வந்துச்சுங்க நீங்க சொல்றதுனால. ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு ஒருத்தவங்களை விஷ் பண்றது கூட நான் ஹோல்ட் பண்றேனா மனசுல? அப்படி இல்லைங்கம்மா, அது ஒரு நல்ல விஷயம் தானே. அப்ப என்ன பண்ணலாம், டைரியில நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப ஜனவரி மாதம் யாராருக்கு பர்த்டே, பிப்ரவரி யாராருக்கு, கரெக்டா அந்த நாள்ல சொன்னோம்னா அவங்களுக்கு மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி. அது ஒரு நல்ல விஷயம் தானே. அது வச்சுக்கலாங்க. அது தேவையில்லாத நம்ம வந்து விடணும். அது தேவையில்லை டேட் குறிச்சு வச்சு வாழ்த்தணும். ரொம்ப அது நல்ல பழக்கம். ஓகேங்க. ஏன்னா இப்ப நீங்க வந்து இத ஹோல்ட் பண்றது கூட நீங்க வந்து இன்னொன்னு எனக்கு அது ஒரு கேள்வி வந்ததுங்கய்யா. இல்ல அது வந்து புறத்துல நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நோட் பண்ணி வச்சு அது புறத்துல. ஆனா அதன் மூலமாக நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா அதை ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஆக நம்ம வாழ்த்துனா அவர் ஒண்ணுமே சொல்லலையா அப்படின்னு எதிர்பார்க்கறது ஹோல்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் ஓட்டு விட்டுருணும். அகத்தை பொறுத்தவரை அந்த வேலையே கிடையாது. எல்லாமே ஒரு 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 2 மாதத்துக்கு இத புரிதல் காரணமா 2 மாசத்துக்கு அப்படியே ரொம்ப அமைதியா ரொம்ப நல்லா இருக்கு. திடீர்னு மாறுது. ஆனா 2 மாதம் அமைதியா இருந்துச்சு, ஏன் மாறுது? அப்ப 2 மாதம் அமைதியா இருக்குன்னு நம்ம ஒரு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் பிரச்சனை. அது அமைதியா இருந்தா என்ன? அமைதி இல்லாட்டி என்ன? அமைதி இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே ஓடி போயிடும். அதான் அந்த புரிஞ்சவங்ககிட்ட டிசைட் பண்ணக்கூடிய காரணம் அதுதான். இதான் அதாவது இந்த உணர்வுகளை வந்து நம்ம எப்பவுமே கேர் பண்ணக்கூடாது. நம்ம மனதில் இல்லைன்னா அப்படியே விட்டுற வேண்டியதாங்க. நம்ம வந்து கான்சென்ட்ரேட் அண்ட் ஒரு ஒர்க் மட்டும்தான். நம்மளுடைய புற வேலைக்கான என்ன பண்ணணுமோ அந்த வேலையை மட்டும் செயல்ல தான் பண்ணணுமே தவிர அந்த உணர்வுகளுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்க கூடாது. அப்படிதாங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வேதாத்திரி மகரிஷியுடைய செயல் விளைவு தத்துவமே நல்லா வந்து எல்லாரும் மிக சிறப்பாக செயல்பட்டு உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறது அவருடைய பேஸ் வந்து அதுதான். அது வந்து இப்ப இந்த மாதிரி ஃப்ரீயா விட்டோம்னா
ரொம்ப பேர் வெளி வேலைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்னும் அதிகமா செய்யறதுக்கு இது உதவியா இருக்கும். ஆமாங்க. ஆக்சுவலா வந்து இது இப்போ வந்து இப்போ நெறைய கேட்க தான் நம்ம நெறைய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மனசுல இருக்க அந்த திங்கிங் மைண்ட்லயே தாங்க நம்ம வந்து வேலையே வந்து குறையுது ஆக்சுவலா. எப்ப பார்த்தாலும் அதான். ஏதாவது நெனச்சுக்கினே இருக்கிறதுனால நம்மளோட அவுட்புட் வந்து ரொம்பவே கம்மியாகுதுங்க. ஆ, அது வந்து அது இப்ப வந்து ரொம்பவே அது ஏன்னா எங்க அப்பா வந்து ரொம்ப நார்மலா சொல்லுவாரு. திங்கிங் மைண்ட் இஸ் வெரி டேஞ்சரஸ். திங்கிங் மைண்ட் இஸ் வெரி டேஞ்சரஸ். நான் அப்பலாம் அவரு என்ன அது வந்து அவரு சாதாரணமா சொல்றாரு. ஏதாவது நான் நின்னுட்டே இருந்தேன், "பாரு ஏதோ திங்க் பண்ணே இருக்க. நீ பாரு வேலையில ஐய்யயோ! என்னம்மா அப்பா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லினே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவமா வரும். இட்ஸ் ஆல்வேஸ் ஆஃப்டர்ன்ற மாரி ஒரு இப்ப வந்து பார்க்கும்போது இப்ப சொல்றது புரியுதுங்க. கரெக்ட். திங்கிங் மைண்ட்னால தான் அவர் அவுட்புட் வந்து இல்லாம போகுது. கண்டிப்பா. கெடுது. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வேற யாரும் ஐயாட்ட ஷேர் பண்றீங்களா? லாஸ்ட் ஐயாவோட 2 வீடியோ மட்டும் யூடியூப்ல இல்லாம இருக்கும். இந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2, 3 நாளுக்குள்ள இந்த வீடியோவும் 3 வீடியோவையும் உங்களுக்கு இன்னும் 2 நாள்ல யூடியூப்ல வந்துரும். ப்ளஸ் அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு லைவாவே யூடியூப்ல சண்டேலேருந்து வந்துரும். அதெல்லாம் இது பண்ணலாம். யாரும் உங்க நண்பர்கள்லாம் ஷேர் பண்றதுனால நீங்க லிங்க்ல ஷேர் பண்ணிக்கலாம். நிறைவு செஞ்சிடலாமாங்கய்யா? நேரம் செஞ்சுக்கலாங்க. அனைவரும் இனிதே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.